இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கும் போது அரசியலமைப்பு பிரிவு 14 அப்படின்படி சமத்துவ உரிமை, இந்த உரிமையின்படி ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ஆண்களுக்கு ஒரு சட்டம் இல்லை, பெண்களுக்கு ஒரு சட்டம் இல்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 படி பாலின அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது. ஆண் பெண் அப்படின்றது ஒரு பாலின. வணக்கம், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இது என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து, என் பேர் கௌரி. குமார் ஐயா மூலியமா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த அறக்கட்டளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனால் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அறக்கட்டளை ஆல்ரெடி குமார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ இஷ்யூ இந்த அறக்கட்டளை மூலயமா இவ்வளோ இஷ்யூவையும் நான் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல கொண்டு வந்தது. நம்ம மகளிர் கோவிலுக்கு நிறைய போவோம், ஆனா தெய்வத்துக்கிட்ட எதுக்கு என்ன கேட்க போறோம்? நம்ம கஷ்டத்தை தெய்வத்துக்கிட்ட தான் போய் கேட்க போறோம். ஆனா நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்டா அத்தனை நொடி நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல பொறுத்தவரையும் தெய்வத்துக்கிட்ட கேட்கறத விட மனிதனா ஒரு உருவத்தை எடுத்து கடவுள் அமைச்சிருக்காரு நமக்கு இந்த அறக்கட்டளை மூலயமா. ஆனா இந்த தெய்வம் நமக்கு ஒரு அறக்கட்டளை, ஒரு பிரச்சனைகளை சரி செய்ய இந்த அறக்கட்டளை நமக்கு அகில இந்திய அறக்கட்டளை மூலயமா நமக்கு பிரச்சனைகளை தீர்வு காணும், எல்லாமே தீர்வு காண முடியும். நமக்கு இந்த தீர்வு இந்த இடத்துல கிடைக்கும்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு 3 பேர் நம்ம பேசின விதத்தை பாத்தீங்க. அவங்க பிரச்சனையை தீர்வு காணதான் அவர் இந்த அறக்கட்டளை மூலியமாக போயிருக்காங்க. ஆனா கண்டிப்பாக இந்த தீர்வு கிடைக்கும், ஒரு நம்பிக்கை வைங்க. எந்த தீர்வு இருந்தாலும், நம்ம வீட்டு பக்கத்துல பிரச்சனையோ எது இருந்தாலுமே இந்த அறக்கட்டளை மூலியமாக நம்ம தெரிவித்துக்கலாம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேஜா மேடம் அழைக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒரு